SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விரைவில் இறுதி அறிக்கை என தகவலானது வெளியாகி இருக்கிறது. வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன் வணக்கம். இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இறுதி விசாரணை அறிக்கை அப்படிங்கிறது எப்போது தாக்கல் செய்யப்படும்? இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் தாக்கிய தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கின் சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்ததுடன் சென்னை பெருநகர காவல் இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த குழு தனது விசாரணை அறிக்கையை வாரந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், சி குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை துவங்கி பாதிக்கப்பட்ட சிறுமி, தாயார் உள்ளிட்டோரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளதாக கூறி அது தொடர்பான சீலிடப்பட்ட அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். புலன் விசாரணை முடிவடையும் நிலையில் உள்ளதாகவும் விரைவில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இறுதி அறிக்கையை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.